ஒரு போலீஸ்க்கு லீவ் வேணும்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் லீவ் தருவாங்களா? எவ்வளவு கொடுக்கணுமா ஒரு நாள் லீவ்? அதுதான் லீவ் கொடுக்கணுன்றதை தாண்டி இது என்னன்னா நம்மளே தெரிஞ்சது ஆடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ இது எப்படின்னா லீவ் கொடுத்தா காசு கொடுத்தா லீவ் இல்லைன்னா கிடையாது அப்படின்னும் போது நம்மளோட டியூட்டிஸை கரெக்டாக பண்ணும்போது நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பே இல்லை. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா டிராஃபிக் போகிறோம், நம்ம கிட்ட வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, அதை மீறி போலீஸ் கேள்வி கேட்டா தாராளமா மக்கள் போலீஸை கேள்வி கேட்கலாம். அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் சார் நீங்க என்ன சார் உங்க ஐடி கார்டு எடுங்க நான் பார்க்கணும்னு இல்ல கேள்வி கேட்டா தான் அடிஷனலா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுறாங்கல்ல. அப்ப நீங்க ஏன் கட்டுறீங்க? கேள்வி கேக்குறியா? அப்ப நீங்க கொடுத்ததால அது எப்ப போடுவாங்க அப்படின்னா தீபன் சத்யா கண்காணிப்பாளர் என்ன பண்ணாருன்னா ஒரு சுற்றறிக்கை விட்டார். இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காவல்படை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை விடப்பட்டு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டிருந்தால் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதுல என்ன ஆகுதுன்னா என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு லீவ் கொடுக்க பணம் கேட்டா நீங்க கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மேல அதே மாதிரி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்கிட்டே இன்னொரு போலீஸார் லஞ்சம் வாங்கினதா கேள்விப்பட்டோம். இந்த கேஸ் புதுசா இருக்கு, பப்ளிக் கிட்ட கேட்கலாம், ஏன் போலீஸ் கிட்டே கேட்கலாம்? என்ன நடந்துச்சு இந்த கேஸ்ல? இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னு நம்ம எங்க இருக்கோம் பாருங்களேன். இப்போ எங்கேயோ மக்களுக்கு பாதிக்கப்படுற ஒரு விஷயத்த காவல்துறை தட்டி கேட்டுச்சுன்றத போய் காவல்துறைக்குள்ளேயே காவல்துறைக்கு பாதிப்பான்ற பேசுற நிலைமையில இங்க உட்காந்துருக்கோம். 2 மணிக்கு ஒரு லேடிய தனியா விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஆமா, நகை திருட்டு சம்பந்தமா E1 செம்பட்டி ஸ்டேஷன். ஜெய் பீம் படத்தோட கதையை சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டு நீங்க ஃபைனலா சொல்லுங்க அதுதான் கதையான். ஓகே, நடந்ததானு E1 செம்பட்டி ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா நைட்டு 2 மணிக்கு ஃபார் என்கொயரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. ஓகே, கூட்டிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் உட்பட 3 காவல் அதிகாரிகள், இப்ப நான் சொன்ன மாதிரி ரங்கசாமி, வீரதேவர், சின்னதேவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆடைகளை கிழித்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். அதே மாதிரி திண்டுக்கல்ல டியூட்டில இருக்கும்போது ஒரு போலீஸார் பண்ண ஒரு தப்புனால அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஒரு விசாரணையில தீர்ப்பு 10 வருஷம் அந்த ரிட்டையர் ஆன போலீஸ்க்கு ஜெயில் தண்டனை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குல்ல. இந்த கேஸோட பின்னணி என்ன? டியூட்டில இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் என்ன தப்பு பண்ணிட்டார்? இந்த கேஸ்ல பார்த்தோம்னா சரி, எனக்கு ஒரு விஷயம், இங்க ஒரு கேஸ்க்கு எத்தனை வருஷத்துல ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்திருக்கீங்க? டு த மேக்ஸிமம் ஒரு 3-4 வருஷம். 24 வருடங்கள். 24 வருஷமா ஒரு கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இவர் ரிட்டையர் ஆகி போய் 10 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, 10 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் உணர்த்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேஸ் எடுத்துட்டோம்னா ஐயோ பிளேஸ் அ பெரிய ரோல், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஓகே, அவங்க இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கும்போது கேஸை முடிக்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஏன்னா ஐயோன்றது ஒரு பெரிய விட்னஸ் இல்லையா ஒரு கேஸ்க்கு, ஏன்னா அவங்க தான் என்கொயரி பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. அவங்க வேற ஸ்டேஷன் போயிட்டா அவங்களை சம்மன் அனுப்பி கூப்பிடணும் அப்படி இப்படின்லாம் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதற்காக ஒரு பெரிய எப்படி சொல்றது, இல்லைங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து போனாலும் சரி, இல்ல ரிட்டையர் ஆனாலும் சரி, அவங்கள திரும்ப கூப்பிட தான் செய்வாங்க. ஈவன் ஃபார் என்கொயரி, இல்ல அவங்க மேல தப்புனா பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம்பிளா இந்த கேஸ் அமையும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா 24 வருஷம் அப்படின்னா நம்ம அப்படியே பின்னாடி போனோம். 2001ல சொன்ன மாதிரி திண்டுக்கல் சேடப்பட்டி சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருத்தர், சரி, அவங்களோட மனைவியை தான் இங்க என்கொயரி கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டுல நடந்த நகை திருட்டு, அதை பத்தி இவங்க அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க இல்லையா. ஸோ சீன் ஆஃப் கிரைம் ஒரு இடம் இருக்கும் போது அந்த வலயத்துக்குள்ள கொண்டு வருவாங்க இல்லையா. அப்படி கொண்டு வரும்போது இவங்க மனைவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. எத்தனை மணிக்கு என்கொயரி கூப்பிடலாம்? காலையில ஒரு 8 மணிக்கு மேல கூப்பிடலாம். அதுவும் ஒரு பெண்ணை சாயந்தரம் 5 மணி 6 மணிக்குள்ள கூப்பிடுறது கரெக்ட். எக்ஸாக்ட்லி, as per law ஒரு பெண்ணை 6 மணிக்குள்ள கூப்பிட்டுறணும். பட் இவங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இரவு 2 மணிக்கு, மிட்நைட் 2 மணிக்கு. 2 மணிக்கு விசாரணைக்கு தான் கூப்பிட்டாங்களாமா? இல்லையே, அதுதான் இல்லன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓ, அதுதான் அந்த கேஸேவா? அதுதான் இந்த கேஸே. 2 மணிக்கு ஒரு லேடிய தனியா விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஆமா, நகை திருட்டு சம்பந்தமா E1 செம்பட்டி ஸ்டேஷன். ஜெய் பீம் படத்தோட கதையை சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டு நீங்க ஃபைனலா சொல்லுங்க அதுதான் கதையான். ஓகே, நடந்ததானு E1 செம்பட்டி ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா நைட்டு 2 மணிக்கு ஃபார் என்கொயரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. ஓகே, கூட்டிட்டு போய் 3 பேருக்கு தலா 10 வருடம் தண்டனை இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனோட காவல் ஆய்வாளர் ரங்கசாமி, முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தோம்னா காவலர்கள் 2 பேர் யாருன்னா வீரதேவர், சின்னதேவர். பேர்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, வீரதேவர், சின்னதேவர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பொண்ணை
பிப்ரவரி 20ஆம் தேதி என்கொயரிக்குன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனோன்னே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் உட்பட 3 காவல் அதிகாரிகள், இப்ப நான் சொன்ன மாதிரி ரங்கசாமி, வீரதேவர், சின்னதேவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆடைகளை கிழித்து மானபகம் செஞ்சிருக்காங்க. இரவு 2 மணி கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஷன்ல வச்சு இந்த மாதிரி துன்புறுத்திருக்காங்க. மறுநாள் ஈவினிங் வரைக்கும், அதான் 2 மணி கூட்டு போனவங்க அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா, மிட் நைட் 2 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு விடிஞ்சும் அன்னைக்கு மறுபடியும் இருட்டுற வரைக்கும். ஆமா, ஓ, ஓகே, ஸ்டேஷன்ல வச்சு துன்புறுத்தினதா நேர்மையான சொல்லப்படுது. போலீஸா இருப்பாங்க போல. ரொம்ப கேவலமான போலீஸ். ஓகே, துன்புறுத்தினதா சொல்லப்படுது. துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் மிரட்டியும் அனுப்பியிருக்காங்க. நாங்க என்னன்னு? எப்போ என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் அனுப்பியிருக்காங்க. சோ இந்த பெண் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும் இல்லையா, 2001 நமக்கு தெரியும், ரொம்ப பின்னாடி கிணத்துல விழுந்து சூசைட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓ, கிணத்துல விழுந்துட்டாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தினர் எல்லாம் பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றி என்ன நடந்ததுன்னு கேட்கும் போதுதான் இந்த இடத்துல அந்த பெண் வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த பெண்ணுடைய கணவர் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு. தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் 21 வருஷத்துக்கு முன்னாடியே 24 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப அந்த எண்ணம் வந்திருந்தா ஓகேன்னு சொல்லலாம். பட் அவர் அப்பவே இருந்திருக்காரு அப்படின்னும் போது அப்ப இதுதாங்க வேணும், இது இருந்துட்டாலே டிவோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே வராது ஆக்சுவலி. சோ அவரு இந்த இடத்துல அவ்வளவு புரிஞ்சிருக்காரு. புரிஞ்சு ஆர்டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. ஆடியோ கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 40 விட்னஸஸை வந்து உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஃபைனலா சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்பட்டது. அந்த சார்ஜ் ஷீட்டின் பேரில் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எங்க அவங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றம். ஓகே, இங்க வந்து அவங்க சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் 3 பர்சன் மேலேயும் வழக்கு போடப்படுது. என்னென்ன வழக்கு போடப்படுது அப்படின்னா, பெண்களை சட்டவிரோதமாக காவலில் எடுத்து அதாவது துன்புறுத்துவது, விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துவது அப்படிங்கிற செக்ஷன்ஸ் இங்க போடுறாங்க. போட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டே இருந்தது. இதன் மீன்வேல் தான் என்ன ஆகுது அப்படின்னா, 3 பேருமே ரிட்டையர் ஆறாங்க இந்த இடத்துல. ஓகே, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கேஸ் வந்து எங்க மாற்றப்படுது அப்படின்னா, திண்டுக்கல் முதன்மை சார்பு நீதிமன்றம் கம்பைன் கோர்ட் பில்டிங்க்கு வந்து அங்க சேஞ்ச் பண்ணப்படுது. அங்க வந்துட்டு தீபா அப்படிங்கிற ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா, இந்த டியூஸ்டே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, 3 தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு 3 போலீஸுமே குற்றவாளி. ஆமா, 3 போலீஸுமே குற்றவாளி. ரிட்டையர் ஆயிருந்தாலும் அவங்க மீது இருக்க தவறு வந்து நிரூபிக்கப்பட்டதுனால 3க்கும் தலா 10 ஆண்டுகள் 36,000 ரூபாய் ஃபைன். அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் நமக்கு டியூஸ்டே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்கிட்டே இன்னொரு போலீஸார் வந்து லஞ்சம் வாங்கினதா கேள்விப்பட்டோம். இந்த கேஸ் புதுசா இருக்கு. பப்ளிக் கிட்ட கேட்கலாம். ஏன் போலீஸ் கிட்டே கேட்கறாங்க? என்ன நடந்துச்சு இந்த கேஸ்ல? இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னு நம்ம எங்க இருக்கோம் பாருங்களேன். இப்போ எங்கேயோ மக்களுக்கு பாதிக்கப்படுற ஒரு விஷயத்த காவல்துறை தட்டி கேட்டுச்சுன்றத போய் காவல்துறையாலேயே மக்களுக்கு பாதிப்புப்பா, காவல்துறைக்குள்ளேயே காவல்துறைக்கு பாதிப்புப்பான்ற பேசுற நிலைமையில இங்க வந்து உட்காந்துருக்கோம். எதுல அட்வான்ஸ்மெண்ட் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டு இந்த இன்சிடென்ட்ல பார்த்தோம்னா, இந்த லஞ்சம் வாங்கின இன்சிடென்ட்ல லீவு போட்டா காசு கொடுக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? இந்த இன்சிடென்ட் திரும்ப சென்னையில தாங்க. திரும்ப சென்னைன்ற விஷயம் தான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அசாதாரணமான சூழ்நிலையில அப்படிலாம் வந்து சில போலீஸ் போர்ஸ் உள்ள இருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி போலீஸ் போர்ஸ் தான் இது. என்ன சொல்றாங்கன்னா, கலவரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை போன்ற நெருக்கமான சூழலில் ஓகே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அமைக்கப்பட்ட துணைநிலை அமைப்பு சிறப்பு காவல் படை, அங்கதான் இது நடந்திருக்கு. ஓகே, இந்த விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆவடி ஓகே அவசர காலங்களில் விடுப்பு எடுப்பதற்காக, நமக்கு தெரியும் லீவ்ஸ் இருக்கும், எமர்ஜென்சி, போலீஸ் வந்து 365 டேஸ் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி அவசர காலங்கள்ல வந்து இங்க விடுப்பு எடுப்பதற்கு கூட என்ன ஆகும்னா, அந்த சிறப்பு அதிகாரி இருக்காங்க இல்லையா, அந்த சிறப்பு அதிகாரிக்கு வந்து இங்க நாங்க பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஒரு போலீஸ்க்கு லீவ் வேணும்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயர் அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் லீவ் தருவாங்களா? எவ்வளவு கொடுக்கணுமா ஒரு நாள் லீவுக்கு? அதுதான் லீவ் கொடுக்கணும்ன்றதை தாண்டி இது என்னன்னு நம்மளே தெரிஞ்சது, ஆடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. சோ இது எப்படின்னா, லீவ் கொடுத்தா காசு கொடுத்தா லீவ் இல்லைன்னா கிடையாது அப்படின்னும் போது குறைஞ்சது 2000 முதல் மேக்சிமம் 10,000 ரூபாய் வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாள் லீவுக்கு போலீஸ்கிட்டே லஞ்சம் வாங்கினார்ல, அவர் பயங்கரமான போலீஸா இருப்பார் போலயே. அது வீட்டுல போய் சோதனை போட்டோம்னா கோடிக்கணக்கில் சிக்குமா? இல்லையே, பேங்க் டிரான்சாக்ஷன் வச்சுதானே இதுவா இருக்கீங்க மாட்டிருக்காரு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு பேங்க் டிரான்சாக்ஷன் தானே உங்களுக்கு கம்ப்ளீட்டா. சோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆச்சு. இது எங்க ஃபைல் இருக்குன்னா, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனதின் பேரில் தீபன் சத்யா கண்காணிப்பாளர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சுற்றறிக்கை விட்டாரு. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காவல்படை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை விடப்பட்டு, இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டிருந்தால் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது வந்து உங்களுக்கு லீவ் கொடுக்க பணம் கேட்டா நீங்க வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் மேல வந்து எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ்
ஓகே, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதன் பேரில் ஒன்னொன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுறாங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கேதரிங் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி முத்துகிருஷ்ணனோட அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது நிறைய போலீஸார் அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு பணம் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சு எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் இவருக்கு பணம் போட்டிருக்காங்களா எல்லாரையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா 75 பேர், 1 இல்ல 2 இல்ல 75 பேர், அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து இவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு ஆடியோ 2 ஆடியோ வந்ததை இங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. முதல் ஆடியோ என்னவா இருந்தது அப்படின்னா, இவர் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீ இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொம்பளைன்னு சொல்றாரு. ஆக்சுவலி அது என்னன்னா 75 பேர் கிட்ட அந்த பொம்பளை எழுதி வாங்கியிருக்கு எனக்கு அகெயின்ஸ்டா, சரியா? அதனால உன்ன என்கொயரி கூப்பிட்டா நீ என்ன சொல்ற அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ற டாக்டிக்ஸ் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் நான் வந்து நீ எனக்கு போட்டிருக்கல அக்கௌண்ட்ல, அது வந்து நீ எனக்கு திரும்ப கொடுத்ததா சொல்லு. எதற்காக அப்படின்னா, உன் பாட்டி இறந்துட்டாங்க, ஓகே, உன் வீட்டுல ஏதோ விஷயம் நடந்துருச்சு, உனக்கு கல்யாண செலவுக்காக நீ என்கிட்ட கடை வாங்கினதை நீ திரும்ப போட்டிருக்கேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட இன்சிஸ்ட் பண்றாரு. ஓகே, அப்ப அந்த காவல் அதிகாரி என்ன கேட்பாருன்னா, சார் முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்ல சொன்னீங்களே, இந்த மாதிரி ஆர்மியில சேர்றதுக்காக அவர் எனக்கு பணம் கொடுத்துருந்தாரு, நான் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருன்னு ஒரு ஸ்டோரி சொல்ல சொன்னீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அதெல்லாம் வேணானோன்னு இவரும் சொல்லுவார், ஆமா சார் அதெல்லாம் சொன்னா ரொம்ப விபரீதமாயிட்டு நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே கான்வர்சேஷன்ஸ் போகும் அதுல. ஓகே, இது ஒரு விஷயம், இது இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி, இவரு ஒருத்தர் தான் பேசினாரான்னு பார்த்தா, இந்த முத்துகிருஷ்ணனை காப்பாத்துறதுக்கு இன்னொரு உயர் அதிகாரி அங்க வந்து போன்ல பேசியிருக்காரு. ஓகே, இல்ல இந்த மாதிரி முத்துகிருஷ்ணன் மேல வந்து என்கொயரி இந்த மாதிரி போடப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க போய் சொல்ல வேண்டிய விஷயம் இதுவா தான் இருக்கும், ஆர்மி விஷயத்த சொல்லாதீங்க, இந்த மாதிரி வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்தது, அதுக்காக அவர் பணம் போட்டது எல்லாத்தையும் நான் திரும்ப 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 கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மீது எந்த பழியும் வராமல் இருக்க நீங்க போய் சொல்லுங்க. அதையும் மீறி கேட்டா உங்ககிட்ட மிரட்டி தான் இந்த அவருக்கு அகெயின்ஸ்டா இந்த கம்ப்ளைண்ட் வாங்க வச்சாங்கன்ற விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஆடியோ நோட்ல இருக்கும். ஒரு போலீஸ் உயர் அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸுக்கிட்டயே பணம் வாங்கினாரு அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு பாதிப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நம்ம உயர் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கணும், அப்ப நம்ம பொதுமக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி நம்ம சம்பாதிக்கலாம், அல்லது பொதுமக்கள் லஞ்சம் வாங்கி அதுல இருந்து உயர் அதிகாரிக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கீழ்நிலை போலீஸுக்கு தோணலாம். அல்லது கீழ்நிலை போலீஸுக்கிட்டே லஞ்சம் வாங்கக்கூடிய உயர் அதிகாரி பொதுமக்கள்கிட்ட எப்படி லஞ்சம் வாங்காம இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 விதமான கேள்வி இருக்கு இதுல. போலீஸ் ஸ்டேஷன் போனாலே லஞ்சம் அப்படிங்கிறது மட்டும்தானா? அப்படித்தானே இருக்கீங்க. ஓகே, ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். கேரளால ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொல்யூஷன் சர்டிபிகேட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி. கேரளால பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்லாத ஒரு வாகனத்துக்கு பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஃபைன் போட வச்சிருக்காங்க. அந்த வீடியோ நமக்கு நேற்று ரொம்ப வைரல் ஆச்சு. எங்களெல்லாம் பொல்யூஷன் சர்டிபிகேட் கேட்குறீங்க, உங்ககிட்ட இல்ல, அவங்க மிஷினே எடுத்து அவங்களுக்கே 2000 ரூபாய் ஃபைன் போட்டு அவங்களை கட்ட வச்சிருக்காங்க கேரளால. ஸ்ட்ரீட் போலீஸ் வந்து நிக்கிறாங்க. எனக்கு KK நகர், MGR நகர் மார்க்கெட்ல எல்லாம் போலீஸ் நிக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வரவங்க, மீன் வாங்க வரவங்க எல்லாம் ஹெல்மெட் போட்டவங்க வருவாங்க. கேரளா கொல்லம்ல நடந்திருக்கு இது. ஓகே, இது வைரல் ஆயிட்டு இருக்கு இப்ப வீடியோ ஆடியோ. அதை வந்தாங்க இல்லையா, அந்த வண்டிக்கே மக்கள் ஸ்பாட்ல நின்று, எங்க உங்களுக்கு மட்டும் பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்லை, எங்க எடுங்க சர்டிபிகேட் இல்ல அப்படின்னும் போது அதே இடத்துல அவங்களுக்கு ஃபைன் போட வச்சிருக்காங்க. இதுதாங்க விஷயம். மக்கள் கரெக்டா இருக்கும் பட்சத்தில் காவல்துறையே கேள்வி கேட்கலாம். காமனா ஒரு விஷயம் யோசிங்களா, இப்ப எல்லாருக்குமே தோணும், கார்பரேஷன்ல கடை போடலாமா போடக்கூடாதா? போடலாம்ல. போடலாமா? கார்பரேஷன்ல அனுமதி வாங்கிட்டு போடலாம். பட் இடத்தை ஆக்கிரமிச்சு போடுறது தப்பு. பட் எத்தனை கடைகள் அந்த மாதிரி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கெல்லாம் யாரு உறுதுணையா இருக்கா? யாரு இருக்கா? யார் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் இருக்காங்க. அப்படியா? அதுதானே விஷயம் இந்த இடத்துல. உங்களுக்கு ஏன்னா நல்லாவே தெரியும், நீங்க சொன்ன மாதிரி அனுமதி வாங்கிட்டு போகணும், விச் மீன்ஸ் எல்லாமே லீகலா இருக்கணும். இல்ல அப்படின்னா இடத்தை ஆக்கிரமிச்சு ரோட மறிச்சு எத்தனை கடைகள் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப விச் இஸ் அகைன் நாட் அகெயின்ஸ்ட் இதுதானே, ஐ மீன் நாட் அக்கார்டிங் டு லா தானே அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவங்களை போடுறதுக்கான தைரியம் யார் கொடுக்கும்? எனக்கு இன்னொன்னு புரியவே இல்லை. என்னன்னா, பகல்ல ஒன்வேல வரான் அப்படின்னு போலீஸ் ஃபைன் பண்றாங்க, ஆனா நைட்ல போலீஸே அதே ஒன்வேல தானே வருது. கேட்டா நாங்க வந்து எமர்ஜென்சியா போலாம்ல அவங்க நைட்ல. ஆனா அந்த அலாரம் சவுண்ட் வரணும்ல, போலீஸ் ஜீப் மேல இருக்கிற சவுண்ட் வரணும்ல. அது நிறைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். போலீஸ்க்கு அந்த சட்டத்தை மீறலாம், பொதுமக்கள் மட்டும் மீறக்கூடாதா? இல்ல, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளே சொல்லுவோம், டிராஃபிக்ல பார்த்தா போலீஸ் வண்டி அப்படி போகும், நமக்கு மட்டும் தான் சிக்னல், அவங்களுக்கு எல்லாம் சிக்னல் இல்லையான்ற மாதிரி கேள்விகள் கேட்போம். ஓகே, பட் இது பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான். பட் கேட்கும் போது நாங்க இந்த அக்யூஸ்ட பிடிக்க போறோம், இந்த எமர்ஜென்சியா போறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். சில கைண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ் வெஹிக்கிளும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. எமர்ஜென்சி இதுல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அப்ப பத்திரிகையாளர்களுக்கு இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கவர் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா உங்க ரைட்டு, நீங்க தாங்க கேள்வி கேட்கணும். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னால என்ன, இருக்க உண்மை நிலவரத்தை கொண்டு வந்து வெளியே சேர்க்கறது. சோ இப்ப வந்துட்டு நீங்க கேள்வி கேட்கும் போது என்னோட இதை தாண்டி நம்ம 2 பேரும் பேசுவோம், அதுதான விஷயம். சோ ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட், முதல்ல ஜேர்னலிஸ்ட் ஓகே கேள்வி கேட்க, எத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்க? 1-2 பேர் தாங்க அந்த இடத்துல கேள்வி கேட்க. எல்லாருமே கேள்வி, அவங்களோட ரைட்ஸ். இங்க 2 விஷயம் தான், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் 2 தான். நம்மளோட டியூட்டிஸை கரெக்டா பண்ணும் போது நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பே இல்லை. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டிராபிக் போறோம், நம்ம கிட்ட வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, அதை மீறி போலீஸ் கேள்வி கேட்டா
தாராளமா மக்கள் போலீஸ் கேள்வி கேட்கலாம். அந்த இடத்துல டிராபிக் போலீஸ், சார் நீங்க என்ன சார் உங்க ஐடி கார்டு எடுங்க நான் பாக்கணும்னு இல்ல கேட்கலாம். கேள்வி கேட்டா பாரு அடிஷனலா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுறாங்கல்ல, அப்ப நீங்க ஏன் கட்டுறீங்க? போலீஸே கேள்வி கேக்குறியா? அப்ப நீங்க கொடுத்து அது எப்ப போடுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட இப்ப papers சென்னையில இல்லைனா, 4 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேப்பர்ஸ் இல்லனா இருக்கும் பட்சத்தில் நீங்க ஏன் குடுக்குறீங்க? உங்க மேல கரெக்டா இருக்கு. நம்ம மக்கள் தாங்க திரும்ப இல்ல வீடியோ வைரல் ஆகியுமே போலீஸ் பண்ணதான் கரெக்ட்ங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க அத. அந்த இடத்துல அதுதான் பேப்பர்ஸ் இல்ல, அது இல்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இருக்கும் பட்சத்தில் தாராளமா அந்த பர்டிகுலர் டிராபிக் போலீஸ் மேல நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் ஏன் திரும்ப இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு இன்சிடென்ட் நான் பதிவு பண்றேன்னா, பொதுவா பப்ளிக்ல சமூகத்துல ஒரு பாமரன் அல்லது ஒரு பொதுமக்கள் தப்பு பண்ணாலே ஒரு ஜேர்னலிஸ்டா கோபம் வரும். ஆனா பாதுகாப்பாரனா அல்லது பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே தப்பு பண்ணும் பொழுது கோபம் அப்ப இரட்டிப்பா வரும்ல. பொதுமக்கள் தப்பு பண்ணும்போது கோபம் வரக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு போலீஸே தப்பு பண்ணும்போது சட்டம் தெரிந்த காவல் அதிகாரிகளை எப்படி இந்த செயலில் ஈடுபடலாம்? அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இந்த கேள்விகள்லாம். கண்டிப்பா தான் உண்மை. இப்ப நம்மளுமே அதான சொல்றோம், சட்டம் தெரிந்த அவனுக்காவது நான் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ignorance of fact is an excuse, ignorance of law is not an excuse. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும். இந்திய பிரஜையோ இல்ல அந்தந்த நாட்டு பிரஜையோ லா பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது சட்டத்தை உட்கார்ந்து எழுதுறவங்க இந்த செக்ஷன் போடுறவங்களே இந்த தவறை செய்யும் போது அப்ப என்ன விஷயம் அவங்களுக்கு நம்பிக்கை தருதுன்றதுதான் இங்க கேள்வி. நிறைய விஷயங்கள் இங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.